இந்தியன் பாலிட்டியில் நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள். பாருங்கள், இந்த டாபிக் வந்து இந்தியன் பாலிட்டியில் வரிசையாக நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு தேர்டு சாப்டர் தான் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் அல்லது சிறப்பு இயல்புகள். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது நம்முடைய ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசன் 1 இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 4, 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 1 இருக்குது. 3 ஸ்டாண்டர்டும் சேர்ந்தாப்பில் தான் இந்த டாப்பிக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதனுடைய கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போய் பிடிஎஃப் டவுன்லோட் இருக்கும், அங்கே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதை வந்து சிறப்பாக படிச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இப்போ லெசன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த லெசனையும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கணும். அப்போ தான் கம்ப்ளீட்டாக இதை முடிக்கிற மாதிரி இருக்கும். இது எக்ஸாம்ஸ்க்கு வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலிட்டி டாபிக். இப்போ என்னென்ன சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது போலாம் உள்ள மேலோட்டமாக பாருங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாங்கஸ்ட்டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன், நீளமான எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அப்படின்னா ஒரு இந்திய அரசியலமைப்பு தான். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், எ யூனிக் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, ரொம்ப நெகிழித்தன்மை, நிறையா வந்து நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்து திருத்தங்கள் கொடுத்து மாற்றக்கூடியது தான். சொவேரியன், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக், இது எல்லாமே உள்ள கலந்துருக்குது. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு எல்லாமே இருக்குது. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அதுவும் உள்ள இருக்குது. நாடாளுமன்ற ஆட்சி முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், ஒற்றை குடியுரிமை தான் நம்ம இந்தியாவுடைய குடியுரிமை, ஒற்றை குடியுரிமை. நம்ம எங்கேயாவது வேறு எங்கேயாவது குடியுரிமை வச்சுருந்தோம் அப்படின்னா வேறு நாட்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இந்திய குடியுரிமை கேன்சல் ஆயிரும். யுனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி, வயது வந்தோருக்கு வாக்குரிமை, இது எல்லாமே வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இண்டிபெண்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பும் இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள், ஃபெடரல் அண்டு யூனிட்டரி, கூட்டாட்சி மற்றும் ஒற்றை ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். பேலன்சிங் பார்லிமெண்டரி சூப்பர்மெசி வித் ஜுடிஷியல் ரெவியூ, நிதி சீராய்வு, சமநிலை, நாடாளுமன்ற மேலாதிக்கம் கூட நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் மூலமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபீச்சர்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் வழிகாட்டு நெறிகளும் இந்த நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆர் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இன்னொன்று வந்து டெமோக்ரஸி, கம்யூனிசம், மொனார்ச்சி, டிக்டர்ஷிப்ஸ், அதாவது எழுதப்படாத அரசியலமைப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து மக்களாட்சி, பொது உரிமை, முடியாட்சி, கொடுங்கோல் ஆட்சி. அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் தி கவர்மெண்ட், குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் அல்லது நாடாளுமன்ற முறை அரசாங்கம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செக்குலர் தியோக்ரஸி, மத சார்பற்ற சமய ஆட்சி. ஸோ இது மாதிரி வந்து டிவிஷன்ஸ் இருக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவ் மாடல், ஒற்றை ஆட்சி, ஒற்றை செயலாட்சி மாதிரி, ப்ளூரல் எக்ஸிக்யூட்டிவ் மாடல், பன்மை செயலாட்சி மாதிரி. இது மாதிரி தான் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஆட்சி முறையை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒற்றை ஆட்சி இயல்புகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்தியன் கான்ஸ்டியூஷனில், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம்.
இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராங் சென்ட்ரல், ஸோ உறுதியான மத்திய அரசாங்கம் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் தி ஸ்டேட் டெரிட்டரி, சரிங்களா? அதாவது மாநில நிலப்பரப்புகள் மீதான மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு சிங்கிள் கான்ஸ்டியூஷன் தான், நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அன்ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின் சமநிலை அற்றவர்கள அதை வந்து நீக்கக்கூடியது. எமர்ஜென்சியை பற்றி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஆல்ரெடி பார்த்தோம். சிங்கிள் இன்டகிரேட்டட் ஜுடிஷரி, ஒருங்கிணைந்த ஒரே நீதித்துறை தான். இந்தியா முழுக்க ஒரே மாதிரி சர்வீஸ். அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ஆளுநர் எப்படி நியமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இயல்புகள் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்னென்ன, ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டியூவல் கவர்மெண்ட், இரட்டை அரசாங்கம் தான் நம்மளது. இரட்டை அரசாங்கம் எப்படி, மாநில ஒரு அரசாங்கம், மத்தியில் ஒரு அரசாங்கம், ரெண்டுமே ஒரு மாநிலத்துக்கு சேர்ந்தது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து சேரும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அது ஸ்டேட்டுக்கு வந்து சேரும். இரட்டை ஆட்சி முறை. ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட அரசமைப்பு, சும்மா வாயில் வந்தபடி தான் சொல்கிறதுங்க. டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அதிகார பங்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி சுப்ரமசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு தான் எல்லாத்துக்கும் மேலாண்மை. நீங்கள் வந்து ஒரு கேஸ் போகுது, சுப்ரீம் கோர்ட்லேயே அந்த கேஸ் வந்து வாதாடுறாங்க அப்படின்னா அரசியலமைப்பில் சொல்லப்பட்டுள்ளதா, அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளதா, அதை மட்டும்தான் சொல்ல போகிறாங்க. வேறு எதுவும் சொல்ல போகிறதில்ல, யுகிச்சு எதையும் சொல்ல போகிறதில்ல. ரிஜிட் கான்ஸ்டியூஷன், சரிங்களா? இண்டிபெண்ட் ஜுடிஷரி, பை கேமரலிசம்ஸ், தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ். இப்போ அதனுடைய வேறுபாடுகள் போட்டிருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ கான்ஃபெடரேஷன் கூட்டமைப்பு, ஃபெடரல் கூட்டாட்சி, யூனிட்டரி ஒற்றையாட்சி. அதனுடைய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ கான்ஃபெடரேஷன் அப்படிங்கும்போது ஸ்டேட்ஸ் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பீப்புள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், அதான் கான்ஃபெடரேஷன். நம்மளது கூட்டாட்சி இல்லையா, நம்ம இந்தியன் சிஸ்டம் வந்து இந்தியன் கூட்டாட்சி, ஃபெடரல் சிஸ்டம். நேஷ்னல் கவர்மெண்ட், ஸ்டேட், தி பீப்புள் ஆஃப் தி ஸ்டேட் தான் நம்மளுக்கு. ஸோ யூனிட்டரி அப்படின்னா நேஷ்னல் கவர்மெண்ட் நேரடியாக பீப்புளுக்கே அவங்க வந்து அது கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. இப்போது இந்த கவர்மெண்ட்டை நம்ம ரெண்டு விதமாக பார்க்குறோம். ஒன்று வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ முழுவதும் யார், அந்த குடியரசுத் தலைவர் இல்லையா, ஜனாதிபதி நேரடியாகவே. இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டால் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்டு இருக்குது, ஓகேங்களா? ஆனால் நம்மளது மெஜாரிட்டி, பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டி தான் பேசிட்டு இருக்கும். இப்போது பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, பிரசிடென்ட் இஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள், சரிங்களா? பட் பார்லிமெண்ட்ரி ஃபார்மில் வந்து Prime Minister is the leader of the majority party. We are not elected the Prime Minister. We are not elected the Prime Minister. Prime Minister is the indirect election தான். நேரடியாக நம்ம பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறதில்ல, முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதில்ல, மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறோம். பிரசிடென்ட் ஃபார்மில் பிரசிடென்ட் இஸ் சுப்பீரியர், ஓகேங்களா? பார்லிமெண்ட்டில் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டர் இருக்காங்களே, சட்டமன்றம் தான், மத்திய சட்டமன்றம் தான் ஒரு பவர், பயங்கரமான பவர். அதாவது அந்த சொல்கிறாங்கல்ல, பிரசிடெண்ட் தான் பவரை வந்து செப்பரேட் பண்ணுவார், சரிங்களா? இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பவர்ஸ் தான். இங்கே பிரசிடெண்ட் ஹெட்டு, இங்கே பிரைம் மினிஸ்டர் ஹெட்டு. பிரசிடெண்ட் இஸ் நாட் அக்கௌண்டபிள் டு காங்கிரஸ். கலெக்டிவ் அண்ட் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். இதை தான் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர், அவருடைய அதிகார பிரிவு, சுதந்திர பிரிவு, குடியரசுத் தலைவர் தான் அரசின் தலைவர், இது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா காரணங்கள் கூற்றுகள் அப்படிங்கிற கொஷின்ஸில் வந்து நம்ம புரிஞ்சுதான் மட்டும்தான் ஆன்சர் கொடுக்க முடியும்.
வேறு ஏதாவது சிறப்பு அம்சங்கள் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, யூனிக் ஃபார்ம் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ நாடு முழுக்க ஒரே சட்டம். இப்போ வந்து நம்ம எலெக்ஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நாடு முழுக்க ஒரே சட்டம் தானே. அது மாதிரி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வச்சுருப்பாங்க. என்னென்ன சேஞ்சஸ் எப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். 7th Amendment 1956, 42nd Amendment 1976, 44th Amendment to 1976, 73rd அது 73வது வந்து 1992, 74 1992, 97வது சட்ட திருத்தம் 1998. இந்த நாட்கள் இதனுடைய டைம்லைன்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி பயாட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? மீண்டும் ஒரு ஒரு மைண்டு மேப்பில் கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி. இது லாங்கஸ்ட்டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வேர்ல்டுலேயே. ஸோ ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸஸ். நம்ம சும்மா வாய்க்கு வந்தபடி நம்ம நினச்சபடிலாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதவே இல்லை அப்படி. ஸோ பல்வேறு மூலங்களிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த அரசியலமைப்பு சட்டம். ஸோ எப்படி இருக்குது? நெகிழும் நெகிழாத்தன்மையும் காணப்படுது. எல்லாமே வந்து பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் தான். சரிங்களா? சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சூப்ரமசி தான். பாராளுமன்ற இறையாண்மை நீதித்துறை மேலாதிகாரம் தான் இருக்குது. ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி. எப்படி நம்மளோட ஆட்சி எப்படி இருக்குங்க? ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸில் தான் நம்ம ஆட்சி நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அது இல்லாமல் இன்டகிரேட்டர் இண்டிபெண்ட் ஜுடிஷரி ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா, அதே மாதிரி டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதே மாதிரி யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசிஸ், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதோடைய மைண்ட் மேப் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இண்டிபெண்ட் பாடிஸ் எல்லாமே சுதந்திர அமைப்புகள், செக்குலர் ஸ்டேட், 3 டயர் கவர்மெண்ட், 3 அடுக்கு அரசாங்கம்லாம் வந்து கூட்டுகள் காரணங்களை கேட்பாங்க. நம்ம இந்திய அரசாங்கம் 3 அடுக்கு அரசாங்கம். எமர்ஜென்சி பற்றி கொடுத்துருக்கப்பட்டுள்ளது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கூட்டுறவு சங்கங்கள் எல்லாமே உள்ளது. அதை தான் இங்கே எழுதப்பட்டுள்ளது பாருங்கள். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் அமெரிக்கான்ட்டு நம்ம எழுதிக்கிட்டது. ஓகேங்களா? இன்னும் சில கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிட்டன் எழுதப்படாது இருக்குது ஃப்ரம் பிரிட்டன். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து சில சட்டங்கள், நிறைய சட்டங்கள் நம்ம வந்து 3, 4, 5 நாடுகள்லேருந்து கற்றுக்கிட்டோம். நம்ம முக்கியமான 3 நாடுகள் எடுத்துக்கிட்டால் அமெரிக்கா, பிரிட்டிஷ், ரஷ்யா, இந்த 3 பேட்டி நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம். இப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் 2021 அந்தபடி 448 பேஜஸ் இன் தி ஃபார்மல் ஃபாண்ட், 448 பக்கங்களையும் 1,17,369 வார்த்தைகளும் கொண்டுள்ளது. எப்போ? 2021 கணக்கின்படி. அதுக்கப்புறம் பிறகு 2025 வரைக்கும் இன்றைக்கி டைமு. நிறையா மாற்றங்கள் இருந்தால் அதையும் எடுத்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி படித்து வச்சுக்கணும். ஆரம்பத்தில் இந்த பிரேம் பிஹாரி நரேன் ரஜைடா அவர் தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை கையால் எழுதினவர். அவருடைய எழுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. உட்காந்து எழுதியிருக்காரு. பிறகு தான் டைப்பிங் எவ்ரிதிங் பண்ணியிருக்காங்க. சாஞ்சாப்பில் எழுதியிருப்பார், ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ஸோ என்னென்ன காரணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, புவியியல் காரணிகள், அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935 பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சிங்கிள் கான்ஸ்டியூஷன் ஃபார் போத் சென்டர்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாமே கலந்தாப்பில் இதில் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தம்போது 1949 சரிங்களா, சேஞ்சஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகப்புரை ப்ரீஆம்பிள் 2016 ஒரே ஒரு பேஜில் முகப்புரை இருக்குது.
பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 22 பகுதிகள் 1949 ஆரம்ப காலத்தில் இருந்தது. 2016 சென்னில் இன்றைக்கி 25 பார்ட்ஸ் இருக்குதுங்க. என்னென்ன சேர்க்கப்பட்டது? 4A 9A 9B 14A இதெல்லாம் வந்து சேர்க்கப்பட்டது. நீக்கப்பட்டது ஒன்றே ஒன்று, தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்டவணைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1949 8 அட்டவணை, இப்போது 2016 வரைக்கும் 12 அட்டவணை, 4 சேர்க்கப்பட்டுள்ளது. விதிகள் அதாவது ஷரத்துகள் 395 இருந்தது 1949, 2016 465, இன்னும் மாற்றத்திற்கு உரியது 2025 வரைக்கும் நம்ம வச்சுருக்கிறது. 2016 டேட்டா தான் கொடுத்துருக்கோம், ஏன்னா புக்கில் இருக்கிறனால பார்த்து சொல்லியிருக்கோம். 90 சேர்க்கப்பட்டுள்ளது, 20 நீக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? எங்கேருந்து இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம்? ஸோ ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஸோ borrowed from other countries and the Government of India Act 1935. முக்கியமான சட்டம். 1935 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது உருவாக்கப்பட்ட இந்திய அரசாங்க சட்டம் மிக சூப்பரான சட்டம். அதன் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வச்சு தெரிஞ்சிட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் அவர் உட்காந்து ஸோ ransacking ஆல் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி வேர்ல்டு, எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து அரசியலமைப்பு சட்டத்தையும் எடுத்து பார்த்து எது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து ரெடி பண்ணியிருக்காரு. சரி, இந்திய அரசாங்க சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 1935 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் எல்லாத்தையுமே 1935 சட்டத்தில் இருக்கிறது அப்படியே எடுத்துக்கிட்டோம். பிரிட்டனில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேமஸ் வந்து நாடாளுமன்றம் தான், பார்லிமெண்ட்ஸ் ஃபேமஸ். ஒற்றை குடியுரிமை பிரிட்டனில் இருக்குது. எல்லாமே சட்டத்தின் ஆட்சி தான். எல்லாமே எந்த பிரச்சனை நாடாளுமன்றைக்கு போய் அங்கே வந்து முறையிட்டு அங்கே என்ன எடுப்பாங்க. இடைக்கால தடை ஆணைகள் இது எல்லாமே இந்தியாவில் இருக்குது இல்லையா? அமெரிக்காவை எடுத்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டோம். நீதி சீராய்வு அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டோம். இப்போ குடியரசுத் தலைவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு, அவர் எப்படி பதவி நீக்கம் பண்ணுறதும் அமெரிக்காட்டேருந்து கற்றுக்கிட்டோம். இந்த நீதிமன்றங்கள் கம்ப்ளீட்டாகவே அமெரிக்கா தான். குடியரசு துணைத் தலைவர் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதும் அமெரிக்காட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டு அது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு சேர்த்துக்கிட்டோம். டிபிஎஸ்பின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து அயர்லாந்துலேருந்து கற்றுக்கிட்டோம், மறந்துடாதீங்க, அயர்லாந்துலேருந்து கற்றுக்கிட்டோம். கனடாலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? கூட்டாட்சி ஃபெடரல் சிஸ்டத்தை கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எதுலாம் பொது பட்டியலில் வரும், எது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும், எது கன்கரண்ட் லிஸ்ட்டு, எது சென்ட்ரல் லிஸ்ட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் கனடாலேருந்து. ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ட்ரேடிங் பண்ணுறது, எப்படி வர்த்தக சுதந்திரம் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம். நாடாளுமன்றத்தின் ஈரவைகள், ஸோ மேலவை கீழவை, ராஜ்யசபா லோக்சபா, இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கற்றுக்கிட்டோம். ஃப்ரான்ஸ்லேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசு, முகப்புரை சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஸோ இதுவே அப்படியே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து அதை கோத்ரூ பண்ணிக்கங்க, இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ 1935 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? மேஜர் சோர்ஸை நம்ம அவன்கிட்ட தான் எடுத்துக்கிட்டோம். ஃபெடரல் ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்கணும், ஸ்டேட், அதுக்கப்புறம் சென்ட்ரல் எப்படி வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் எப்படி இருக்கணும், எல்லாம் 1935 கற்றுக்கிட்டோம். ஸோ அதே கனடாவில் கற்றுக்கிட்டது என்ன, யூஎஸில் என்னங்கிறது இப்போ பார்த்துட்டு வந்தோம். யூஎஸ்எஸ்ஆர் சவுத், அது ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டோம். அது இல்லாமல் சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் பற்றி கம்ப்ளீட் சோர்சஸ் ஃப்ரம் யூஎஸ்எஸ்ஆர். ஜெர்மனிகிட்ட வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி, ஃப்ரெஞ்சில் வந்து
ஃப்ரான்ஸில் வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஆஸ்திரேலியாவை பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கன்கரண்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் அவங்க. ஜப்பானில் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் நோட் பண்ணி கேட்பாங்க. ஜப்பான்லேருந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன கற்றுக்கிட்டோங்க? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இரிஷில் வந்து டிபிஎஸ்பி அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். பிரிட்டிஷில் வந்து இந்த ரோல் ஆஃப் லா, பைகேமரலிசம், கேபினட் சிஸ்டம், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். சவுத் ஆஃப்ரிக்காவை எடுத்துக்கினா அவங்கள்ட்ட தான் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், சட்ட திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன இருந்ததோ அதில் முக்கியமான நல்லதாக எடுத்துகிட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை கம்ப்ளீட்டாக சேர்த்து உலகத்திலே ஒரு நீண்ட எழுதப்பட்ட ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ரிஜிடிட்டி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை உடையது. அதனுடைய டைப்ஸ் தான் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிஜிட், இன்னொன்று வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. நெகிழாத்தன்மை எக்ஸாம்பிள் யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டோம்? அமெரிக்காட்டேருந்து எடுத்துக்கிட்டோம் அந்த நெகிழாத்தன்மையை. நெகிழும் தன்மையை வந்து பிரிட்டிஷ்காரன்ட்டு கற்றுக்கிட்டோம். இப்போ ஃப்ளெக்சிபிள் பற்றி சொல்கிறாங்க. ஃப்ளெக்சிபிள்னா என்ன? ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரெஜிட் அண்டர் தி ஆர்டிக்கல் 368 இது நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 368 பாராளுமன்ற சிறப்பு பேராண்மை மற்றும் மொத்த மாநிலத்தில் அரை பங்கு ஒப்புதல் இருந்தால் தான் நம்ம எதையும் செய்ய முடியும் அப்படின்னு. ஃபெடரல் சிஸ்டம் யூனிட்டரி பயா சொல்லணும். அது எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா 2 கவர்மெண்ட்ஸ், 2 கவர்மெண்ட் இருக்கும். டிவிஷன் ஆஃப் பவர் கொடுத்துருப்பாங்க. இண்டிபெண்ட் ஜுடிஷரி, பைகேமரலிசம்ஸ் இதான் வந்து ஃபெடரல் சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடியது. இப்போ யூனிட்டரி நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து சிங்கிள் கான்ஸ்டியூஷனாக இருக்கும். சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை தி சென்டர்ஸ். ஆர்டிகல் 1 தி இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபெடரேஷனுக்குள்ள இந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறது மாநிலங்களின் ஒப்பந்தத்தின் விளைவாக இல்லை. ஸோ இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் தி ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் பை தி ஸ்டேட். ஸோ இந்த கூற்றுகள், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் 2 or 3 டைம்ஸ் படித்து புரிஞ்சு வச்சுக்கிட்டா கூற்றுகள் காரணங்கள் அல்லது கூற்றுகள் எது சரி எது சரியில்லை, எது தவறு, பின்வரும் கூற்றுகள் எது தவறு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஆன்சர் கொடுத்தாகணும். அதுக்கு படித்து வச்சு ஸ்டேட்மெண்ட் படித்தா தான் புரியும். நோ ஸ்டேட் ஹஸ் தி ரைட் டு சக்சீட் ஃபார் தி ஃபெடரேஷன். அது இந்த கூட்டமைப்பிலிருந்து பிரிவதற்கு எந்த மாநிலத்துக்கும் உரிமையே இல்லை. நம்மளது எப்படி குவாசி ஃபெடரல், அரை கூட்டாட்சி, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி, கூட்டமைப்புடன் மையப்படுத்துதல் போக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அது கொடுத்த இப்போ சொன்னக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ் பற்றி தான் இங்கே வந்து அப்படியே ஒரு படம் மூலியமாக கொடுத்துருக்காங்க. அப்படி ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கலாம். இப்போ பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப் தி கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஆப்டன்னா பொருந்தது. எங்கே? பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் தி கவர்மெண்ட் தென் தி அமெரிக்கன் பிரசிடென்ஷியல். அமெரிக்கன் பிரசிடென்ஷியலை விட பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் தி கவர்மெண்ட் தான் சிறப்பாக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆட்சி முறை. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பார்லிமெண்ட் அமைப்பு அப்படிங்கிறது யாரு? வெஸ்ட் மினிஸ்டர் மாதிரி சங்கம், வெஸ்ட் மினிஸ்டர் மாடல். ஸோ இது எக்ஸாம்பிள் ஒரு டைம் வந்து கேட்டாங்க. பார்லிமெண்ட் சிஸ்டம் வந்து யாருடைய மாடல் அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர் மாடல். படித்து வச்சுக்கோ, ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டாங்க. ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபீச்சர்ஸில் அடுத்தது பார்த்தீங்கன்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். பெயரளவு மட்டும் இல்லை, உண்மையான நிர்வாகிகள் இருப்பது தான் இந்த ஃபீச்சர்ஸ். அதாவது இந்த பார்ட்டியில் ஆட்சியில் இருக்கவங்களுடைய மெஜாரிட்டியை பேஸ் பண்ணி தான் எதையும் செய்வாங்க. சட்டமன்றத்தை கூட்டி அதில் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. அதான் இப்போ நடக்கக்கூடியது தான். எந்த ஒரு மினிஸ்டர்ஸ், த மெம்பர்ஸ் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஷிப்ஸ் ஆஃப்
பிரைம் மினிஸ்டர் ஆர் சீஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஸோ மாநிலங்கள்னால் முதலமைச்சர் அமைச்சரவையை கூப்பிட்டு பேசுவார். பிரதமர் இந்தியா முழுக்க நாடு முழுக்க பிரதமர் அவர் கேபினெட் மினிஸ்டர்ஸ் கூப்பிட்டு பேசுவார். இந்த பார்லிமெண்ட் சிஸ்டத்தை, அந்த பார்லிமெண்டரி சவர்னிட்டியை எப்படி சிந்தசிஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஜுடிஷியல் சூப்பரமசியை எப்படி சிந்தசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். சவர்னிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த இறையாண்மை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து கற்றுக்கிட்டோம். ஜுடிஷியலை ஆல்ரெடி நம்ம சொன்னோம், ஜப்பானில் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி பார்த்தோம். இங்கே அமெரிக்காலேயும் சுப்ரீம் கோர்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் எப்படி விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டத்தின் உரிய செயல்முறை தான் அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, சட்டத்தினால் உண்டான நடைமுறை விரிவு அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 21 நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பார்லிமெண்ட்ரி லா இஸ் அன்கான்ஸ்டியூஷனல். உச்சநீதிமன்றம் பாராளுமன்ற சட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரண்பாடானவை என அறிவிக்கலாம். பார்லிமெண்ட் பற்றி சொல்கிறாங்க, amend major portion of the constitution through constituent power. பார்லிமெண்ட்ரம் சொல்லுது, அரசியலமைப்பின் பெரும் பகுதியை அரசியலமைப்பு அதிகாரம் கொண்டது திருத்தலாம். ஸோ பார்லிமெண்ட்ரம் சட்டத்தை ஏற்றும் சட்டத்தை திருத்தும். அதுக்காக சட்டமன்றம், சட்டத்தை உருவாக்குவதும் சட்டத்தை திருத்துவதும் சட்டமன்றம்னு சொல்லி அது பேர் வச்சுருக்காங்க. நீதித்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்படி இருக்கும் நீதித்துறை அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியல், ஒருங்கிணைந்த இருக்குதும் சுதந்திரமாகவும் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் அட் எ டாப் ஆஃப் தி கண்ட்ரி ஆல்ரெடி வேணும் இல்லையா. ஹை கோர்ட் ஸ்டேட் லெவலில் இருக்கும். ஜட்ஜஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், பதவி காலத்தின் பாதுகாப்பு, ஃபிக்ஸ்டு சர்வீஸ், எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் சார்ஜ்டு ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. உச்ச நீதிமன்றத்தின் அனைத்து செலவுகளையும் இந்திய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து தான் வசூலிக்கப்படுகிறது. இந்திய நீதிமன்றங்களின் அமைப்பு பாருங்கள் எப்படி உள்ளது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிந்ததுதான். ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கப்புறம் ஹை கோர்ட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதுக்கப்புறம் சபார்டினேட் கோர்ட், இது மாதிரி. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அது முக்கியமானது. இதில் அடிக்கடி கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க, படித்து வச்சுக்கோ. நிறையா இதுக்கு டைம் ஒதுக்கி டிபிஎஸ்பி அப்படிங்கிற பார்ட்டை நீங்கள் நிறையா படிச்சுக்கணும். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ், டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடியது. பார்ட் 4, த நோபல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சிறப்பு அம்சம். சிறப்பு அம்சம் அதாவது அரசியலமைப்பில் சிறப்பு அம்சம் அப்படின்னா இந்த பாகம் 4. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராட் கேட்டகரிஸ் இருக்கும். சோசியலிஸ்டிக், காந்தியன், சரிங்களா, அண்ட் லிபரல், இன்டலெக்சுவல். சமத்துவம், காந்தியம், தாராளமயம், அறிவு சார்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாமே வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட், வெல்ஃபேர் ஸ்டேட் இன் இந்தியா. முக்கியம். இந்தியாவின் நலன் தான், மக்களின் நலன் தான் முக்கியமானது. டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட் டு அப்ளை திஸ் பிரின்சிபிள்ஸ் இன் மேக்கிங் லாஸ். அரசு இந்த கொள்கைகளை உருவாக்கி அதை சட்டமாக்குவது, சட்டம் ஏற்றுவது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1980 நடைபெற்ற மினர்வா மில் வழக்கு. மினர்வா மில் வழக்கு, அந்த மில் என்னாச்சு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு அடிப்படை அமைப்பு பாதுகாத்தது ஒரு முக்கிய தீர்ப்பு, சரிங்களா. அந்த தீர்ப்பின் மூலமாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் அதாவது இந்திய அரசியலமைப்பை பாதுகாத்தாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு. என்ன அந்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971 மினர்வா மில்ஸ் நிறுவனம் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டது. இந்த கையகப்படுத்தலுக்கு எதிராக நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை அணுகியது. அதான் ஆக்சுவலாக இந்த முக்கியமான கான்செப்ட்.
அப்போ 42வது சட்ட திருத்தத்தை அவங்க பயன்படுத்துனாங்க. 42வது சட்ட திருத்தத்தை. இந்த வழக்கில் 42வது திருத்த சட்ட சில பிரிவுகள், குறிப்பாக பிரிவு 4 மற்றும் 55 அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பை மீறுவதாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. என்ன அது மீறப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்பாட்டை நீதிமன்றம் எப்படி உறுதிப்படுத்துறதுன்னா, அரசியலமைப்பை திருத்தம் நாடாளுமன்றத்தின் அதிகார வரம்புகளுக்கு உண்டு என்பதை நீதிமன்றம் வலியுறுத்தியதமா. அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு இடையிலான சமநிலையை நிலைநிறுத்தியது உச்சநீதிமன்றம். இன்னும் இந்த வழக்கோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, நீதித்துறை அதிகாரத்தை பாதுகாத்தது, அடிப்படை உரிமைகளின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தியது அப்படின்னு தான் இந்த வழக்கோட இம்பார்ட்டன்ஸ். நாடாளுமன்றத்தில் அதிகாரத்தை வரம்பிற்கு உட்படுத்தியது, அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பையும் பாதுகாத்தது. டிபிஎஸ்பி. ஸோ டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து இங்கே போடப்பட்டுள்ள அந்த சார்ட் பார்த்திங்கன்னா அருமையாக பிடிக்கும். டைரக்ட் பிரின்சிபல்ஸ், ஸ்டேட் பாலிசிஸில் வந்து சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், காந்தியன் பிரின்சிபல்ஸ், லிபரல் இன்டலெக்சுவல். ஸோ ஆர்டிகல்ஸை நான் சொல்ல தேவையில்லை, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதான் வந்து சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், சமூக கொள்கைகள். காந்தியன் பிரின்சிபல்ஸை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி லிபரல் இன்டலெக்சுவலையும் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஆர்டிக்கல் மூலமாக கொஷின்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக கேட்டுட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அடிப்படை உரிமைகள் சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டால் பார்ட் 3, இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 4 பார்த்துட்டு வந்தோம். இப்போ பார்ட் 3 அதில் தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிக்கல் 14 to 18 ரைட்ஸ் டு ஈக்வாலிட்டி, அதுக்கு சமத்துவ உரிமை கொடுக்கப்படும். ஆர்டிக்கல் 19 to 22 ரைட்ஸ் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. ஆர்டிக்கல் 23 to 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். ஆர்டிக்கல் 25 to 28 மத சுதந்திர உரிமை, எந்த மதத்தில் வேணால் நீ இருக்கலாம். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட். ஆர்டிக்கல் 29 to 30. ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் எதுக்கு என்னத்துக்கு அப்படின்னு. கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் ரைட்ஸ் அப்படின்னா ஆர்டிக்கல் 32. இது மாதிரி இருக்கக்கூடிய 32 வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் நிறைய நீதி பேராணைகள்லாம் பார்க்கலாம். அந்த நீதி பேராணை தான் ஆட்குணர்வு, எபஸ் கார்பஸ், தகுதி வினைவு, மேண்டமஸ், தடை உறுத்தும் நீதி பேராணை, ப்ரோஹபிஷன். அதே மாதிரி ஆவண கோப்பு அப்படின்னா செரிட்டரி, கியூவரன்டு அப்படிங்கிறது கட்டளை. ஸோ இது மாதிரி வந்து நீதி பேராணைகள் உள்ளது. சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே தேசிய நெருக்கடியின் போது விதி 20 மற்றும் 21 தவிர மீதி எல்லாத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்போ கான்ஸ்டியூஷனுடைய பார்ட்ஸ் பாருங்கள், அதோடைய பகுதிகள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ 3 பகுதிகள் கண்ணில் காமிச்சிருக்காங்க. பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 4A. புரியுதுங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்ட் பாலிசிஸ், சரிங்களா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மேக்னா கார்ட்டா பார்ட் 3 ஆர்டிக்கல் 12 to 35 borrowed from USA and France can be suspended during emergency 2020. இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்படியே சார்ட் மூலமாக இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார்ட்டு. இதை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் எகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன்ஸ், கரண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அதனுடைய ஆர்டிக்கல்லாம் நீங்கள்
மனப்பாடம் பண்ணி அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் இருக்குது, இதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 இது சேர்க்கப்பட்டுள்ளது. யாருடைய மூலமாக அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிக்கடி நம்ம வந்து இந்தியன் பாலிட்டியில் கேள்விப்பட்டிருப்போம். 42வது 1976 அரசியலமைப்பு சட்டம் ஸ்வரன் சிங் கமிட்டி மூலமாக இது சேர்க்கப்பட்டுள்ளது, அவர் பரிந்துரைக்கு பிறகு. மொத்தம் 10 டியூட்டிகள்ஸ், 10 அடிப்படை கடமைகள் காணப்படுது. சரிங்களா. 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 வந்து திரும்ப சேர்க்கப்பட்டுள்ளது. பகுதி 4A 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதுவும் சேர்க்கப்பட்டுள்ளது. சரிங்களா. வந்து அடிப்படை கடமைகள், உரிமைகள் எல்லாம் சேர்க்கப்பட்டது. அதில் முக்கியமானது ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெஸ்பெக்ட் கான்ஸ்டியூஷன். யாராக இருந்தாலும் ஒவ்வொரு சிட்டிசனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்தே ஆகணும். நேஷ்னல் ஃப்ளாக், எங்கேயாவது நீங்கள் நேஷ்னல் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா, அல்லது நம்ம வச்சுருந்த நேஷ்னல் ஃப்ளாகை நம்ம மரியாதை செலுத்தணும். நேஷ்னல் ஆந்தம், ப்ரொடெக்ட் செவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இதெல்லாம் செஞ்சே ஆகணும். அதே மாதிரி நான் ஜஸ்டிஃபைபிள் இன் நேச்சர் எல்லாமே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உள்ளது. இந்தியா வந்து அதாவது ஸ்டேட், செக்குலர் ஸ்டேட், மத சார்பற்ற அரசு தான் நம்மளுது. நீதிக்கு இந்த ரிலிஜன் போனால், நீதிக்கு அந்த மதத்துக்கு போனால் யாரும் கேட்க முடியாது. அனைவருக்கும் எந்த மதமும் எதையும் விடலாம், சேர்க்கலாம் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. செக்குலர் added to preamble by the 42nd Constitutional Amendment Act 1976. ஏற்கனவே பார்த்தோம் preamble. மத சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வேர்டை சேர்த்தாங்க, இதுக்கு முன்னாடி இல்லை. 1976க்கு பிறகு 42வது சட்ட திருத்தத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சுக்கங்க. அந்த பொறுத்துகளையோ அல்லது காரண கூற்றுகளையோ கேட்பாங்க. அபாலிஷ்டு reservation of seats in the legislature on the basis of the religion. அது மதத்தின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கு அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. நீ இந்த மதம், அதுக்காக நீ வந்து நீ அந்த மதம், அதுக்காக வந்து அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லக்கூடாது. டெம்பரரி ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் SC/ST என்ஷூர் அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன். ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து தற்காலிக இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் வயது வந்தோருக்கு என்ன கொடுக்கணுங்க, வாக்கு உரிமையை கொடுத்துருக்கணும். சரிங்களா. எதில்? லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸோ மாநில சட்டசபை தேர்தலையும். 18 வயசுக்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை உண்டு. நீங்கள் வந்து அதுக்கான உரிமையை கேட்டு வாங்கிக்கலாம். இதை பற்றி 61வது சட்ட திருத்தம் 1988 செஞ்சுருக்காங்க. 21 வயசு இருந்தது, குறைஞ்சி இன்னைக்கு 18 வயசாக ஆக்கிட்டாங்க 1989. அதே மாதிரி அதிக மக்கள் தொகை, அதிக வறுமை, சரிங்களா, சமூக சமத்துவ இன்மை, கல்வி அறிவு இன்மை, இந்த பார்வையில் ஒரு தைரியமான சோதனை மற்றும் குறிப்பிடத்தக்கது இந்த கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி என்ஹான்ஸ்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட், ப்ரெஸ்டீஜ் ஆஃப் காமன் பீப்புள், சுயமரியாதை, கௌரவம் எல்லாமே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. ஒற்றை குடியுரிமை பற்றி பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இந்தியா வந்து எப்படி இருக்குது, ஒரு கூட்டாட்சி சிஸ்டம் தான், இரட்டை அரசு தான், ஆனால் ஒற்றை குடியுரிமை அது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியரசு சிட்டிசன்ஸ் அது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் வச்சுட்டு இருக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கா கனடா எடுத்துட்டிங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. கனடா இருக்கவன் வந்து அமெரிக்காவுக்கு போவான், அமெரிக்கா இருக்கவன் கனடாவுக்கு போவான். பட் நம்ம வந்து ஒற்றை குடியுரிமை
அப்படி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது வேறு ஏதாவது நாட்டுடைய குடியுரிமை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்திய குடியுரிமை தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அது கேன்சல் ஆயிரும் அப்படி வச்சுருந்தோம்னா. USA, the citizen of USA also for perpetual state, அமெரிக்க குடிமக்கள் மற்றும் குறிப்பிட்ட மாநிலத்தின் குடிமக்கள் அந்தஸ்தை பெறுகிறார்கள். சேம் பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ், நோ டிஸ்கிரிமினேஷன், சரிங்களா. விட்னஸிங் சம் காமன் ரைட்ஸ், கேஸ்ட் வார்ஸ், லிங்குவிஸ்டிக் கிளாஷஸ், எல்லாத்தையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் பற்றி சொல்கிறாங்க, இது இண்டிபெண்ட் பாடி, சுதந்திரமான அமைப்பு. காம்ட்ரோலர் அது எதுதான் சுதந்திரமான அமைப்பு இல்லையா, இண்டிபெண்ட் பாடிஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து சுதந்திரமான அமைப்புனா எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். காம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய கட்டுப்பாட்டாளர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல். யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நம்ம தமிழ்நாடு இருந்தால் தமிழ்நாடு, கேரளா இருந்தால் கேரளா, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் எல்லாமே வந்து சுதந்திரமான அமைப்பு. அவசர காலத்தில் என்ன ஏற்பாடுகள், எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குடியரசுத் தலைவர் தான் எமர்ஜென்சி வருவார். மீட் எனி எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பிரைம் மினிஸ்டர் இல்லை அப்படின்னா இமிடியேட்டாக வந்து பிரசிடென்ட் அந்த டேனோர் அல்லது வைஸ் பிரைம் மினிஸ்டர், அது இந்த அசிஸ்டன்ட் பிரைம் மினிஸ்டர், டெப்டி பிரைம் மினிஸ்டர் யாராவது இருந்தால் பார்க்கலாம். 352 நேஷ்னல் எமர்ஜென்சியை பற்றி சொல்கிறாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி 356, 65. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து 360. ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கல் விதியை நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ எப்படி இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிகம் ஆல் பவர்ஃபுல் தான். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இந்தியன் கான்ஸ்டியூஷனே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு ஒரு 3 அடுக்கு அரசு. ஸோ 3 டயர் கவர்மெண்ட்ஸ். ஸோ 73வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஸோ ஒவ்வொரு சட்ட திருத்தத்தையும் எந்த ஆண்டில் நடைபெற்றது அப்படிங்கிறது படித்து வச்சுக்கணும், கேட்பாங்க. சரிங்களா. இப்போ 73வது சட்ட திருத்தம் மற்றும் 74வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கும், இந்திய குடியரசுக்கும், இந்திய சுதந்திர அரசுக்கும், அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முக்கியமான காலகட்டம் அப்படின்னா இந்த 73வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992. என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து கொண்டு வந்தாங்க, முனிசிபாலிட்டிஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் வந்து 73வது சட்ட திருத்தம். 74வது சட்ட திருத்தம் அப்படின்னா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட். அங்கே வந்து சிட்டி, இங்கே வந்து கிராமத்தில் சேஞ்சஸ் கொடுத்தாங்க. புதுசாக ஒரு பகுதி 11 அட்டவணை 11 வந்து சேர்த்தாங்க. அட்டவணை 9, நியூ பார்ட் வந்து பார்ட் 9, நியூ ஷெட்யூல் வந்து 11. அட்டவணை 11 பகுதி 9. சரியா, பகுதி 9 அட்டவணை 11 சேர்க்கப்பட்டது. இது முக்கியமான ரூரல் லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ். 74வது சட்ட திருத்தம் முனிசிபாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படின்னா 9A கொண்டு வந்து அந்த அதே அட்டவணையில் சேர்த்தது தான் இது முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இதே போல் கூட்டுறவு சங்கங்கள் கேட்டாங்க, எக்ஸாம்பிள் கேட்டது இல்லையா. இந்த 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2011 எதை சொல்லுதுங்க? ப்ரொடெக்ஷன் டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ப்ரொடெக்ஷன் டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி சொல்லுது. ஒரு 3 மாற்றங்கள் கொண்டு வராங்க. ஸோ ஆர்டிக்கல் 19, ஃபார்ம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கும் உரிமை அடிப்படை உரிமை அப்படின்னு கொடுக்கப்பட்டது. ஆர்டிகல் 43B, நியூ டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ப்ரொமோஷன்.
ஆர்டிகல் 243 ZH, அதே மாதிரி 243 ZT added new part 9B the cooperative societies. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. இதில் வந்து கூற்றுகள் காரணங்களை கேட்பாங்க. empowers parliament and state legislature to make law. ஸோ பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற சட்டம் இயற்ற வந்து அதிகாரம் அளிக்கிறது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன். கிட்டத்தட்ட கடைசிய பாட்டுக்கு வரோம். இந்திய அரசியலமைப்பில் சில விமர்சனங்களும் உண்டு. ஸோ கிரிட்டிசம் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன, இது வந்து பெறப்பட்ட அரசியலமைப்புங்க, பாரோடு கான்ஸ்டியூஷன். கார்பன் காப்பி ஆஃப் 1935 ஆக்ட், சரிங்களா, அதுவும் சொல்கிறாங்க. அன்இண்டியன் அண்ட் ஆன்டி இந்தியன், இந்திய தன்மையற்ற அல்லது இந்திய தன்மைக்கு எதிரான அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்தியர் அல்லாத, இந்தியா எதிர்ப்பு. அண்ட் காந்தியன் கான்ஸ்டியூஷன், காந்தியமற்ற அரசியல் அமைப்பு. அதே மாதிரி எலிஃபண்ட் சைஸ் அமால், யானை அளவு பெரியதாக இருக்குது. அதே போல் பேரடைஸ் ஆஃப் லாயர்ஸ், வழக்கறிஞரின் சொர்க்கம். இது போல் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய கம்ப்ளீட் ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க புக் எடுத்து அப்படிங்கிறப்ப இந்த ஒரு நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது சிறப்பாக படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 11th 12th 10th புக் எடுத்து கோத்ரூ பண்ணி ஆகணும். இதில் ஏதாவது மிஸ் ஆகிருந்து அப்படின்னா நம்ம அங்கே போய் பார்த்துக்கணும், சரிங்களா. ஸோ இந்த பகுதியில் வந்து திரும்ப திரும்ப படித்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எக்ஸாமில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, இந்த பகுதியில் இந்த கொஷின்ஸ் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க எல்லாமே எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த கொஷின்ஸ்க்கு நம்ம எப்படி ஆன்சர் இதை படித்து பேஸ் பண்ணி கொடுக்குறது. அதே போட்டு இல்லாமல் நீங்களே ஒரு கொஷின் ரைஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி கொஷின் கேட்டால் நம்ம என்ன ஆன்சர் கொடுக்குறது அப்படி சொல்லி கேட்கணும். கேட்டால் நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது இல்லையா, போய் ரெஃபர் பண்ணி பார்க்கணும். ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து இந்த பகுதியை ஒரு 2 to 3 hours நீங்கள் இண்டிவிஜுவலாக படித்து ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கை வந்து சிறப்பாக படிச்சுக்கணும். ஸோ ஒன் டைம் படித்தாலும் பத்தாது, திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக படிக்கும்போது தான் ஞாபக சக்தியில் இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ண என்ன நீங்கள் நம்ம என்ன பாருங்களா, பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோம், படுத்துக்கிட்டே படிக்கிறது, சும்மா அந்த கதை புக்கை படிக்கிற மாதிரி படிக்கிறது. அப்படிலாம் ஏறாது. உட்காந்து சிறப்பாக எனர்ஜெட்டிக்காக ஒரு என்ன சொல்கிறது, என்தியோசிஸ்டிக் சொல்லுவாங்க, என்தியோசிஸ்டிக் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கடகடகன்னு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஃபயர் லெவலில் நீங்கள் உட்காந்து படித்தா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும், இல்லாட்டி சீக்கிரமாக மறந்து போயிடும். ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் வேறு ஒரு டேட்டில் நம்ம வந்து திரும்ப மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.